ஃபேமிலிஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். அவன் ஏன் கைய தூக்கி இப்படி பாய் சொல்ல தெரியுங்களா? இப்படிதான் காட்டுறான். அது ஏன்னா இன்னைக்கு 17th of September ராகேஷ் குட்டிக்கு பர்த்டே. நாளைக்கு 18th of September ஷர்வினுக்கு டேர்ம் 1 எக்ஸாம் ஆரம்பிக்குது. சிபிஎஸ்இல ஆனுவல் எக்ஸாமே ரெண்டா வைப்பாங்க. டேர்ம் 1 டேர்ம் 2னு வைப்பாங்க. டேர்ம் 1ஓட படிச்சு முடிச்சுட்டு அந்த புக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவோம். டேர்ம் 2க்கு இன்னொரு எக்ஸாம்ஸ் வரும். செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 மாதிரி அந்த மாதிரி காலேஜ்ல படிக்கிற மாதிரி அந்த மாதிரி மெட்ரிகுலேஷன் பிள்ளைங்களுக்கும் பப்ளிக் ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்களுக்கும் தெரியாத பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன். நாளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் அவர் படிச்சு முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நம்ம ராகேஷுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம் தெரிஞ்சே இவனை முன்னாடியே படிக்க வச்சேன். ஆனா என்ன பண்ணிட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா? இங்க பாருங்க, பட்ட கால்லயே படுவாங்கல்ல அந்த மாதிரி ஸ்கூல்ல கீழே விழுந்துட்டு அதே அடி மேலேயே திருப்பி ஒரு அடி பட்டிருக்கு. இங்க இதுலயும் அடிபட்டிருக்கு பக்கத்துல புதுசா. அடுத்து கைய பாருங்க, எல்லாம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸ்கூல்ல இந்த வாட்டி போரிக் பவுடர் எல்லாம் போடாம நான் மேம் கிட்ட சொல்லியிருந்தேன். ஸ்கூலுக்கு ஃபுல்லா இன்டிமேட் பண்ணிட்டாங்களோ என்னவோ, பிடி சாருக்கு எல்லாம் இன்ஃபர்மேஷன் போயிடுச்சோ என்னவோ தெரியல. அழகா டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிட்டு டெட்டால் வச்சு கிளீன் எல்லாம் பண்ணிட்டு கிரீம் போட்டு விட்டுருக்காங்க. இந்த வாட்டி பவுடர் போடல. சோ ஏற்கனவே நம்ம இப்பதான் ரீசெண்டா போன வாரம் டிடி போட்டு வந்திருக்கோன்றதுனால திருப்பி டிடி தேவைப்படாது. வாரம் அடிபட்டு வருவார் போல இருக்கு. ஆமா, நடுவுல ஒரு 2-3 வருஷத்துக்கு சர்வனுக்கு சர்ஜரி அது இதெல்லாம் பண்ணதுனால நிறைய ஸ்கூல்ல லீவ் எடுக்கிறது, ரொம்ப பசங்களோட மிங்கிள் ஆகாம கொஞ்சம் பார்த்து ஜுரம் வராம வீட்லயே வச்சு பொட்டி வளர்த்துட்டோம். இப்போ ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு இப்பதான் எல்லாம் மிங்கிள் ஆகுறாரு. நிறைய லீவ் எல்லாம் எடுக்கிறது இல்ல, ஒழுங்கா போறாரு. சோ அதுல விழுந்து வாரி இப்பதான் எல்லாத்தையுமே கத்துக்கிறாரு. சோ ஷர்வினோட ஸ்டோரி போதும். ராகேஷ்க்கு இன்னைக்கு 18th பர்த்டே, ரொம்ப ஸ்பெஷலான டே. நாங்க ஸ்பெஷலான கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்க போறோம். பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. வாங்க பாக்கலாம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Rakesh. Happy birthday to you. Happy 18. திரும்புங்க. சூப்பரா இருக்குடா டி-ஷர்ட். ஹீரோ மாதிரி இருக்கு. அழகா இருக்கா? வெல்கம் டு அடல்ட்ஹுட். நீங்க அது என்னது அதிகாரப்பூர்வமா அபிஷியலா பெரியவன் ஆயிட்டீங்க. பழைய vlogல பாத்தீங்கன்னா தெரியும், ராகேஷ் ஷர்வின் மாதிரியே ஷர்வின் இன்னும் குட்டியாவும் அப்படி இருந்தாங்க. நீங்க குழந்தைங்க எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி வளர்றாங்க, என்ன படிக்கிறாங்க ஏது இந்த மாதிரி நம்ம கேட்டு வாழ்த்தனம் பண்றாங்க அப்படிலாம் சொல்லி வளர்ந்தவங்க. இப்ப ஹீஸ் டர்னிங் 18. ரொம்ப ஜாலியா இருக்கு, நல்லா இருக்கு. உங்க கூட இதை ஷேர் பண்றது ரொம்பவே சந்தோஷம். நாங்க இப்ப கேக் கட் பண்ண போறோம். நீங்களும் ஜாயின் பண்ணுங்க. குழந்தைக்கு நிறைய பிளெஸிங்ஸ் கொடுங்க. பாரபட்சமே பார்க்காம நிறைய அள்ளி பிளெஸிங்ஸ் கொடுங்க, விஷஸ் கொடுங்க. சரிங்களா? கடவுள் கிட்ட முடிஞ்சா ப்ரே பண்ணிக்கோங்க. எந்த கடவுளா இருந்தாலும் சரி. ராகேஷ்காக கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கோங்க. வாங்க அப்படி ஜாயின் பண்ணீங்க. கொடுக்கறான் பாரு வாயில. அடிபட்டு வந்திருக்காண்டா. அதுக்குள்ள உனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சா? வந்தோடனே ஒப்பிச்சு தராங்க எல்லாத்தையும். எனக்கு சாக்லேட். உனக்கு என்ன வாங்கி கொடுத்தாங்க? நான் காட்டேன். எல்லாம் காட்டியாச்சு. என்ன தெரியல. சந்தோஷமா ஆணு வாய பிறந்துச்சு. வாய பிறந்த மாதிரி சர்வின் ரொம்ப ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட மாட்டான். மிஞ்சி கூட ரொம்ப ஆசைப்பட்டு சாப்பிடுறது அந்த கிண்டர் ஜாய் தான். அதுவே ரொம்ப அத சாப்பிடுறதே இல்ல. அதுல என்ன டாய்ஸ் வந்திருக்கு அதுதான் இருக்கு. ரெண்டுதுக்கா ஜி சொல்றேன். ஐபாக்கோ. அது ஏன் ஜி அந்த ஹாப்பி பர்த்டே எல்லாம் அந்த ஐபாக்கோ கேக்ல அதுலயே எழுத முடிய மாட்டேங்குது? ஏன்னா அது வந்து ஐஸ்கிரீம் எழுதுனா உருகிடும்ல. ஹையடா ஹை. கொஞ்சம் ஹால் மட்டும் கச்சா முச்சான்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரூமா நாங்க ஏற கட்டிட்டு இருக்கோம். அதுல ஃப்ரீஸ் ஆகணும், நல்ல ஜில்லுனே இருக்கணும், உருகிட கூடாது அப்படினு சொல்லிட்டு இந்த ஐஸ் பேக் மாதிரி ஒன்னு வைப்பாங்க. ஐஸ் பேக்லாம் வச்சிருப்பாங்கல, அதெல்லாம் வச்சிருக்காங்க. நல்லாவே இருக்கு. ஆக்சுவலி டிலே ஆயி தான் டெலிவரி பண்ணாங்க. ஒழுங்கா வருமோ இல்ல டாடி பின்னாடி போயிட்டே இருக்காரு. இங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்க. நம்ம வீட்டு மக்கள் அப்படியே கேஷுவலா இருப்பாங்க. சரி ஓகே, அங்க வச்சிடலாம். மாப்பிள்ளையா மருமகனும் ஒரே கலர் இன்னைக்கு. ஐ மீன் அக்கா ஹஸ்பண்ட், மாமாவை சொன்னேன் நானு. ஐபாக்கோல இருந்து தான் ஐஸ்கிரீம் கேக் வாங்கியிருந்தோம். ஃப்ரூட் அண்ட் பிளாக் கரண்ட் ஃபிளேவர் தான் வாங்கியிருந்தோம். நம்ம எல்லாம் விலை கேத்தி தான் பழக்கம், கேண்டில் அணைச்சு பழக்கம் இல்ல இல்லையா? பர்த்டே அதுவுமா, சோ அது செய்ய மாட்டோம். கேக் மட்டும் வெட்டுவோம், ஆனா கேண்டில் ஊதி மட்டும் அணைக்க மாட்டோம்.
Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday, happy birthday. Happy birthday to you. God bless you. என்ன சொன்னா அவனுக்கு கேட்கலையா, தம்பிக்கே கேட்கலையா? என்னப்பா சொன்னா? ஃபர்ஸ்ட் வந்து ராகேஷ் ஸ்வீட்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு. நாங்களும் ஊட்டி விட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேக் கட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஊட்டிட்டு பிளெஸிங்ஸ் எல்லாம் கொடுத்தோம். 8 இயர்ஸா எனக்கு யூடியூப் சேனல்ல பாத்துட்டு இருக்கீங்க. இத்தனை வருஷம் ராகேஷோடைய பர்த்டே வந்து சிம்பிள் செலிப்ரேஷனா தான் இருந்திருக்கும். இது 18ன்றதுனால குழந்தை வளர்ந்துருக்கான்றதுனால நம்ம குழந்தையோட செலிப்ரேஷனா இதை செலிப்ரேட் பண்ணிருக்கோம். அதனாலதான் சந்தோஷமா அவங்க கூட ஷேர் பண்ணியிருந்திருக்கேன். ராகேஷ் குட்டியோட 18th பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து கிஃப்ட் பண்ணது. காலேஜ் போறாரு. சோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன் எடுத்திருக்காரு. சோ சீனியர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு என்ன மாதிரி கான்ஃபிகரேஷன் லேப்டாப் இருந்தாக்கா இந்த 4 வருஷத்துக்கும் யூஸ் ஆகும், ப்ராஜெக்ட்ஸ்க்குலாம் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் ஏத்த மாதிரி நமக்கு வந்து கான்ஃபிகரேஷன் ஒரு மாதிரி தேவை. ஏன்னா அந்தந்த சாஃப்ட்வேர் போடும்போது அந்தந்த கான்ஃபிகரேஷன் இருந்தா தான் சப்போர்ட் பண்ணும். சோ அதை கேட்டு நாங்க வந்து யூஸ் பண்ணோம். அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், குவாலிட்டியாவும் இருக்கணும், அண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சோ அவங்களுடைய சீனியர் அண்ணாங்கெல்லாம் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணபடி அவன் வந்து ஒன்னு சூஸ் பண்ணி வச்சிருந்தான். அந்த லேப்டாப் தான் இது. அவங்க பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்ண லேப்டாப் இதுதான். எங்க வாங்கினா ஷார்ட்ஸ்ல சொல்றேன். இது இல்லாம தனியா கேஷ் வேற கொடுத்தீங்களா? தனியா நிறைய கொடுத்துட்டோம், அதெல்லாம் சொல்ல மாட்டோம். இல்ல இல்ல அதெல்லாம் ஆரம்பிக்கணும். அக்கா வந்து சொல்லிருக்காங்க 18 இயர்ஸ்ல இருந்து சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு. 18 இயர்ஸ் ஆரம்பிச்சோடனே உனக்கு பேங்க் அக்கௌண்ட் தனியா ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருவேன். மாசம் மாசம் பாக்கெட் மணி கொடுத்தாலும் நீ சேவிங்ஸ் வந்து கத்துக்கணும். நாங்க அதை இப்போதுல இருந்தே ராக்கெட் சொல்லி தரோம். சோ ஷர்வின்க்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சோம். எங்களுக்கு எல்லாம் சொல்லி தரல. சோ நமக்கு தெரிஞ்சது அடுத்த ஜெனரேஷன் சொல்லி தரணும். சோ 18ல இருந்தே அவனுக்கு ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு இருந்தோம். சோ டாடி கொடுத்த கிஃப்ட் இது ஃபாசல் வாட்ச். சூப்பரா இருக்கு. அடுத்து காட்டுங்க. முடிஞ்சா இந்த ப்ராடக்ட்ல நாங்க டேக் பண்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அக்கா மாமா கிஃப்டா இருக்கட்டும், டாடியோட கிஃப்ட், எங்களுடைய கிஃப்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு கூட்டிட்டு போய் அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி கொடுத்துட்டோம். ஒரு 3 கிஃப்ட் மட்டும் ஆர்டர் போட்டு வந்திருக்கு பேக்கிங்கோட. அது என்னன்னு அன்பாக்ஸ் பண்றத காமிக்கிறேன் நானு. இது ரெண்டும் ஃபாஸ்ட் ட்ராக்ல இருந்து சித்தி சித்தப்பா ஷர்வின் குட்டி. இல்லப்பா சொல்லு, நீயே சொல்லு. ஒன்னு வந்து ஸ்மார்ட் வாட்சா? ஒன்னு ஸ்மார்ட் வாட்ச், ஒன்னு வந்து நார்மல் வாட்ச். ஏற்கனவே அவர் வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கிறது வந்து டாமி ஹில்ஃபிகர், அர்மானி டாமி ஹில்ஃபிகர் இந்த மாதிரி பிராண்ட்ஸ் தான் போடுறாரு. ஒரு கிஃப்ட்டுக்கு நாங்க இந்த மாதிரி வாங்கி தரோம். ஜுவல்ஸ் எல்லாம் அவன் போட மாட்டான். இன்ஸ்டெட் ஆஃப் தட் வாட்ச் போட்டுக்கிட்டோம் அப்படின்னுட்டு எந்துன்றான். இவன் அவனுக்கு கொடுத்து அவனோட அண்ணனுக்கு அவனே கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. அடிப்பட்ட கையோட எல்லாம் செஞ்சிருக்கான். கொடுப்பான். இதுதான் ஃபர்ஸ்ட் gift. Okay, thank you. கிட்ட க்ளோஸ் அப் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே சொல்லி கொடு. Happy birthday. Thank you. அவனே வந்து செஞ்சிருக்கான் கையால. அவன் கேக் ரெடி பண்ணிருக்கான். ஹாப்பி 18th பர்த்டே, ஹேவ் a happy adult life. நம்ம சொல்லி அடல்ட் லைஃப். சரி இவரு இதுக்கெல்லாம் தெரியுமா இருக்கு. அடுத்தது அடுத்தது Oh, laptop. நாம அப்படியே நீ லேப்டாப் வாங்கணும்ல ரேனே. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சேவிங்ஸ் பண்ணி ஒரு லேப்டாப் வாங்கணும். அவன் ஒரு லேப்டாப் கொடுத்துட்டான். 2 மணி நேரத்துல சிக்மா லேப்டாப் அது அவன் சொல்லிட்டான். அண்ணா யூசர் நேம் ராகேஷ்ல நீ போட்டுருக்கனா அண்ணா சிக்மா தான் எனக்கு அப்படி சொல்லிட்டான். Thank you. நல்லா இருக்கு. Thank you. அடுத்தது இது மூணுமே சித்தி சித்தப்பா ஷர்வினுடைய கிஃப்ட். எல்லாமே குட்டி குட்டி கிஃப்ட் தான். சரி ஒண்ணா பிரிச்சு பாத்து ஆறுதல் பரிசு மாதிரி ஒண்ணா பிரிச்சு பாத்துலாமா? பிரிச்சு பாத்துடலாம். படிச்சிருங்க. Happy birthday our dear Rakesh. Cheers to 18 years. Welcome to adulthood. The start of your incredible new chapter. 18 years of awesomeness and counting. Here is to the start of a new chapter filled with love, laughter and everything you have ever wished for. Yay! You can vote, get your driving license now. அப்படினு போட்டுருக்கேன். Oh, Sony AirPods. லேப்டாப் வந்து வாங்கியிருக்கோம் இல்லையா? சோ காலேஜ்க்குலாம் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணும்போது காதுல போட்டு வேலை பார்ப்பாங்க. அண்ட் காலேஜ்க்குலாம் போறாரு வராரு, போன்ல ஹெட்செட் போட்டு டிராவல் பண்ணிட்டு இப்போதைக்கு பப்ளிக் வெஹிக்கல்ல தான் போயிட்டு வராரு. சோ அதுக்கு வந்து யூஸ் ஆகும். அதுக்காக அது வித் மைக்கோட இருக்கு. ஆமா, அது வித் மைக்னு போட்டு இருந்துச்சு. கால்ல அட்டெண்ட் பண்ணி பேசப்பல்ல கூட யூஸ் ஆகும். அதனால அடுத்த கிஃப்ட்ல என்ன எழுதி இருக்குன்ற வேர்டிங் நானே விஷ் பண்ற மாதிரியே படிச்சு காமிச்சிடுறேன். Happy birthday, my big boy. I'm so proud of the strong young man you have become. Wishing you all the best
as you embrace adulthood from us. அப்படியே பிச்சு போட்டுரு அவ்வளவுதான். என்னது So போட்ல இருந்து ஒரு வயர்லெஸ் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர் எதுக்குன்னா லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி ரூம்ல வந்து அவன் ஒர்க் பண்ணும்போது பாட்டு கேட்டுட்டே மத்த வேலையெல்லாம் செய்யட்டும் அப்படின்றதுக்காக. காதுலயே கேட்டுட்டு இருந்தா நல்லது கிடையாது. வீட்டுக்குள்ள இருக்கிற போது சும்மா காதுல போட்டு இருந்தா யாராவது பெல் அடிச்சா போன் வந்தா கூட தெரியாதுன்றதுனால இட் இஸ் நாட் சேஃப். காதுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை. ஸோ ஸ்பீக்கர்ல கேட்டுக்கோப்பா ஏதாவது கேட்கறதா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஒண்ணு. அடுத்ததும் நான் வேர்டிங்ஸ் வந்து படிச்சிடுறேன். Happy birthday dear Rakesh. 18 is just the beginning. This is the start of freedom, responsibilities and even more opportunities. Just have fun with it. Hooray! You are adult now. God bless you. அதான் எழுதி இருக்கு. அது அட்டைப்பட்டி எவ்வளவு இருக்கலாம்? நீங்க ஓபன் பண்ணி உள்ள என்னன்னு பாருங்க. அப்படியே எடுத்து இதை கூட நான் வச்சுக்கிறேன். கோல்டு ஹாட் ரெண்டுமே வச்சுக்கக்கூடிய ஒரு இன்சுலேட்டட் டம்ளர். இது டிராவல் ஃப்ரெண்ட்லி, கன்சீல்டா இருக்கும். ஹாட் வந்து 8 hours இருக்கும், கோல்டு வந்து 12 hours இருக்கும்னு போட்டிருந்தது. சோ சில்லுன்னு ஏதாவது கொண்டு போனா 12 hours வரைக்கும் இருக்கும், சூடா ஏதாவது கொண்டு போனா 8 hours வரைக்கும் இருக்கும். சூடா ஏதாவது குடிக்கணும்னா இத வந்து நம்ம இந்த சிப்பரை வந்து இப்படி ஓபன் பண்ணிட்டு, எனக்கு தெரியல இத நான் இத ஓபன் பண்ணிட்டு இப்படி சூடா சிப் பண்ணி குடிச்சுக்கலாம் பொறுமையா. அதே கோல்டா எடுத்துட்டு போறோம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரா போட்டு அழகா குடிச்சுக்கலாம். இந்த ஸ்ட்ராவை கிளீன் பண்ண அழகா பிரஷ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒர்க் பண்றான் படிக்கிறான் அப்படின்னும் போது ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும்ன்றதுக்காக அவங்க மம்மி ஜூஸ் எல்லாம் போட்டு தருவாங்க. அதை குடிக்கவே மாட்டான், திட்டுவாங்க. அதெல்லாம் ஒழுங்கா குடிக்கணும். ரேணு நீ இதுல போட்டு கொடுத்துருவேன், எவ்வளவு நேரம் அதெல்லாம் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். 89 ஏடிச்சு அடல்ட்ஹுட் வந்தாலுமே ஹெல்த் தான் மோஸ்ட் பெரிய வெல்த். என்னன்னா ஹெல்த், அடுத்தது எஜுகேஷன். இது ரெண்டும் தான் நமக்கு முக்கியமான வெல்த். ஸோ ஹைட்ரேட்டடா வச்சுக்கோ எப்பவுமே உன் பாடிய, ஹெல்த் நல்லா பாத்துக்கோ, எஜுகேஷனையும் நல்லா பாத்துக்கோ. அது ரெண்டு தான் வெல்த். அதுக்கப்புறம் அடல்ட்ஹுட் ஜாலியா என்ஜாய் பண்ணு. God bless you. கிஃப்ட்லாம் நல்லா இருக்கு. ஓகே விஷ் பண்ணவங்களுக்குலாம் தேங்க்யூ. யார் விஷ் பண்ணவங்களுக்குலாம் தேங்க்யூ. தேங்க்யூ. நாங்க இப்ப ஹோட்டலுக்கு போயிட்டு பூவா சாப்பிட்டு எங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் அவங்க கொடுக்க போறாங்க. அவங்க ஃபேமிலில இருந்து எங்களுக்கு ட்ரீட் சாப்பிட்டு வரோம். யூஸ்வலி நாங்க வந்து புஃபே இருக்க மாதிரியான ஹோட்டல்ஸ்க்கு தான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம்லயோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் டைம்லயோ போவோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பிளாக் பேர்ல் போலாமா இல்ல வேற எங்க போலாம்னு யோசிக்கும் போது எல்லாருமே அடுத்த நாள் ஷர்வின் குட்டிக்கு வந்து எக்ஸாம் இருக்கு, வீட்டுக்கு போயிட்டு திருப்பி படிக்கணும், அதனால பக்கத்துலயே எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒட்டுமொத்தமா சொல்லிட்டாங்க. முன்னாடியே ஷர்வின் குட்டியை நான் படிக்க வச்சிருந்தாலுமே எல்லாருமே அவன் படிப்பு முக்கியம் அப்படின்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சோ எல்லாருமே சேர்ந்து பாம் ஷோர் போலான்னு சொல்லியிருந்தாங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா நாங்க இப்ப ரீசெண்டா நானும் ஜியும் ஒரு டேட் நைட் மாதிரி நாங்க பேர் தனியா போயிட்டு வந்திருந்தோம். அதை நான் ஷார்ட்ஸுமே போட்டு இருந்திருப்பேன். அதுல வந்து ஒரு மீன் ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஃபுல் மெனு மாத்தி இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. மெனுல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் பேரு எல்லாமே வித்தியாசமா இருந்தது, டேஸ்ட் எல்லாம் யம்மியா இருந்தது. சோ அதனால நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன், போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு பக்கத்துலயே இருக்கு நம்ம வீட்டுல, அதனால அங்க போயிருந்தோம். மெனுவே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மீன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் வச்சு இந்த மாதிரி ஒரு மெனு கார்டு வேற ஒண்ணு கொடுத்திருந்தாங்க. அதோடைய வால் வந்து அடுத்தடுத்த பேஜஸ்ல இருக்கு இல்லையா, அந்த பேஜஸ் எல்லாம் சேர்ந்து அந்த வாழை ஆடுற மாதிரி டிகின்னு இருந்தது. வாஜி சண்டை போடலான்னு கடைசியில அவர் வந்து கிசி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஷர்வின் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு, என்ன விட்டு விளையாடுறீங்களா அப்படின்னுட்டு. ஃபர்ஸ்ட் எனக்கு அது வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் அந்த இமேஜ் தெரிஞ்சது. அப்புறம் தான் ஷர்வின் சொன்னா அது ஃபிஷ்லயே லிப் மார்க் மாதிரி இருக்குமா, உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லியிருந்தான். ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். நம்ம ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறோம், பிள்ளைங்க பாக்குற கண்ணோட்டம் பாருங்க. பிகாஸ் அங்க எழுதி இருந்தது ஏதோ இந்த மாதிரி மீனிங்ல மேக் யூர் லிப் மார்க் வித் ஃபிஷஸ் ஏதோ போட்டிருந்தது. சோ ஷர்வின் அதை படிச்சுட்டு அந்த இமேஜை பார்த்ததுனால கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டாரு. கொஞ்சம் சூப் சாப்பிட்டு இருந்தோம். அடுத்தது ஃபர்ஸ்ட் பாத்துருந்தீங்க இல்லையா ஒரு கப்ல, அது வந்து டைனமிட் ஷ்ரிம்ப். அடுத்தது ஃப்ரைஸ் லோடட் இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் கிறிஸ்பி ஃப்ரை, பேர் ஏதோ போட்டிருந்தாங்க, நேம் எல்லாம் எனக்கு மறந்துருச்சுங்க, ரொம்ப டிஃப்ரெண்டான நேம்ஸ்ல இருந்தது. அது வந்து ஆரோ சிக்கன். அடுத்தது கொரியன் சிக்கன் விங்ஸ் வந்து ஒன்னு ட்ரை பண்ணிருந்தோம். அதுக்கு சைட் டிஷ் வந்து ஒன்னு கொடுத்திருந்தாங்க, ஒரு சலட் மாதிரி. பச்சை மிளகா, மாங்காய், தக்காளி எல்லாம் போட்டு புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே கலந்து ஒரு ஸ்வீட்னஸ் எல்லாமே கலந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கேட்டு வாங்கி சாப்பிட்டு இருந்தேன். மெயின் டிஷ் கொஞ்சம் கம்மியா தான் நாங்க ஆர்டர் பண்ணிருந்தோம். நிறைய ஸ்டார்டர்ஸ்க்கு போயிட்டோம். அடுத்து டெசர்ட்ஸ் நிறைய போயிருந்தோம். இது டிஃப்ரெண்டா இருந்தது. டிஃப்ரெண்ட் டெசர்ட்ஸ் எல்லாம் நாங்க ட்ரை பண்ணிருந்தோம். எங்களுக்கு இது புதுசா தாங்க இருந்தது. நாங்க ட்ரை பண்ணாத டிஷஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருந்தோம். எங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது, ஹாப்பியா இருந்தது. எங்க அந்த இது
வெந்த கோகனட் ஃபலூடா. அது வந்து என்ன கோகனட் புடிங்கா? கோட்டா கோட்டா. பன்னா கோட்டா. பண்ணா கோட்டா. ஸ்ட்ராபெரி பன்னா கோட்டா. இது ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் க்ரீம். ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் கிரீம். பன்னா கோட்டா வாங்க. அதுல எனக்கு கொஞ்சம் கோட்டா கொடுங்க. இங்க பாரு ஜி. ரேட்டிங் மேடம். என்றா இது கொலகொலன்னு. நாடி பாக்குறேன். கட் பண்ணிட்டா ராகேஷ். ஹாப்பி பர்த்டே நீ தான் கட் பண்ணணும். ரொட்டி. ஹாப்பி பர்த்டே கட் பண்ணு. வளர்ந்துட்டாங்க பேச்ச கேக்குறனா பாருங்க. குழந்தையா இருக்கும்போது எல்லாம் கேட்பான். இப்ப பாருங்க எப்படி கேட்பான் பாருங்க. இருந்தாங்க கேட்க வச்சிட்டோம்னா இதுதான் பேரண்ட்ஸ். நாங்க கத்த மாட்டோம், பாட மாட்டோம், சைலண்டா ஆர்ப்பாட்டம் இல்லாம. ஹாப்பி பர்த்டே. வெடித்தெடுத்து உள்ள ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணதுல நீங்களும் இந்த பர்த்டே செலிப்ரேஷன்ல கலந்துட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ராகேஷ்க்கு உங்களோட பிளெஸிங்ஸ் அண்ட் விஷஸுமே மனப்பூர்வமா கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு திருப்தியுமே கிடைச்சிருக்கு. இவ்வளவு இந்த வீடியோவை பார்த்து ரஷ்டமைக்கு நன்றிகள். விஷ் பண்ண எல்லாருக்குமே நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.